ஹாய் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு குயிக்காகவும் சுவையாகவும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயம், தவுகி, கொச்சத்தால் இது 3 இருந்தால் போதும். அதை நல்லா ஒரு பவுலில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட அரை பங்குஸ் கோதுமாவும் வேண்டிய அளவு போட்டுங்க. அதிகமாக போட தேவையில்ல. அந்த நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நான் கலந்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதம் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். எண்ணெயை நல்லா சூடு ஏற்றிட்டு அது கூட நீங்கள் கரண்டியில் ஜஸ்ட் வாரி வாரி அப்படியே போட வேண்டியதான். நம்ம எடுத்துருக்கோம்ல கறி கரண்டி, கொஞ்சம் குழியாக இருக்க கரண்டியில் வாரி வாரி போட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் போடணும். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து அந்த நம்ம போடுற பலகாரம் வந்து குடிக்காது. எண்ணெய் இழுத்துக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுட்டு அது ஓரளவு மேலே ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி போடணும். அதை பிரட்டி போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான ரெடியாச்சு. அதாவது ஈவினிங் ஸ்நாக் ரெடியாச்சு. இதை எப்போவும் நான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப சூப்பராகவும் முறுமுறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கே ஒரு இனிப்பு சுவையோட நல்லாயிருக்கும். அது சாஸ்லேயும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ஜஸ்ட் ஒரு காஃபி கூட கூட நம்ம சும்மா கூட சாப்பிடலாம். டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதை நான் செய்யும் போதெல்லாம் என் பிள்ளைங்க கிச்சன்லேயே தான் நிற்பாங்க. எப்படா இது ரெடியாகவும் சாப்பிடணுன்னு. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிரான்ச்சியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நான் சொன்னது உண்மைதானே.